மனுஷனுடைய புத்தி என்ன ஆசைப்படும்னால், நாம இப்படி இருக்கமே, எதுக்காக இங்க வந்தோம், ஏன் வாழ்ந்துட்டு இருக்கோம், இதெல்லாம் 40-45 வயசுக்கு மேல தோணும். குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரு வெற்றிடம் உருவாருது பாருங்க, காற்றே இல்லாத ஒரு வெற்றிடம். அப்படி மொட்டை மாடியில உட்காந்து யோசிக்கிட்டே தோணும், நான் எதுக்கு இங்க வந்தேன், நான் பிறந்திருக்காட்டா என்ன, பிறந்ததுக்கு பயன் உண்டா இல்லையா, திரும்ப பிறப்பயனா இல்லையா, ஏதோ ஒரு தேடல் வந்துடும். இது உண்மை தேடுதல் ஆராய்ச்சி. இது 2வது பயன். அதுக்கு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி பண்ணாதான் உண்மை புலப்படும். இந்த லோகத்தில் ஆனந்தமாக இருக்க வேணும்னாலும் இந்த 4 வேணும். அடுத்தது நமக்கு இருக்கிற ஆன்மீக தேடல், உண்மை தேடல். அந்த தேடல் வெறும் புஸ்தகத்தை எடுத்து படிச்சா தெரிஞ்சு விடாது. புத்தகத்தை படித்தா 2 கட்டானா புரியும். அதே விடாம கர்மயோகத்தை செய்து மெதுமெதுவே ஞானத்துல வளர்ந்து பக்தியோட இருந்தோம்னால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும். யாரும் சொல்லி உங்களுக்கு கிடைக்காது, பண்ணித்தான் தெரிந்து கொள்வீர்கள். ஒரு தாயினுடைய அன்ப குழந்தை தாயார் உபன்யாசம் பண்ணியா தெரிந்து கொள்ளும்? அவ ஒரு நாள் சொற்பொழிவெல்லாம் ஆற்றதே இல்லை. தனக்கு எவ்வளவு இந்த குழந்தையினிடத்தில் அன்பு இருக்குங்கிறத அவள் செயலால் தான் காட்டுகிறாள். நாம திரும்ப அந்த தாய்க்கு செய்ய வேண்டியது, அம்மா எப்படி இருக்கேன்னு செயலால் தான் காட்ட வேண்டும். இதுக்கு பேச்சும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, செய்யணும். அதை போல சொல்லப்பட்ட கர்மயோகத்தை செய்ய செய்ய ஞானத்தை வளர்த்துக்க இந்த தேடல்கள் வேட்டைகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஏன் பிறந்தேன், என்ன செய்ய வேண்டும், பிறந்ததற்காக என்ன செய்ய வேண்டும், உலகத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறாரா, உலக